வெல்கம் டு டிஎன் போஸ்டல் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பேசிக் டெர்மினாலஜிஸ் ரிலேட்டட் டு ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் ஆஃப் டிஓபி. இது போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ட், அப்புறம் இன்ஸ்பெக்டர் போஸ்ட், இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸுக்குமே யூஸ்ஃபுல்லான டாப்பிக்காக இருக்கும். அட்வான்ஸ் போஸ்டல் டெக்னாலஜி 2.0 ஏபிடி 2.0. நம்ம கேபினட் கமிட்டி ஐடி ப்ராஜெக்ட் 2.0வை ஜனவரி 19, 2022 அப்ரூவ் பண்ணாங்க. இந்த ப்ராஜெக்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 5785 crores. இது ஒரு 8 இயர்ஸ்க்கான பட்ஜெட். அதாவது 2022-23 ஃபினான்ஷியல் இயர்லேருந்து 2029-30க்கு அது வரைக்கும் உள்ள 8 இயர்ஸ் பீரியடை இந்த ப்ராஜெக்ட் கவர் பண்ணும். ஸோ டீட்டெயில்ஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்திங்கன்னா இந்த டேபிளில் ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 2015-2016 2023-2024 வரைக்கும் எவ்வளோ செலவாயிருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போது 2022-23 2023-24 வரைக்குமே ஒரு 1600 crores செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏபிடி 2.0 உடைய ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஆக்டிவிட்டீஸ் இந்த பீரியடில் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஏபிடி 2.0 உடைய மெயின் மோட்டிவ் பார்த்திங்கன்னா டெக்னாலஜி இண்டக்ஷன், டெக்னாலஜி மைக்ரேஷன், ஒரு எலிவேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸுக்காகவும் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. டியூவல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இந்தியா போஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்ப காலங்களில் மெயில்ஸ் தான் அதிகமாக டீல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ காலப்போக்கில் பிஓஎஸ்பி டிரான்சாக்ஷன்ஸை அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு காரணம் மெயில் டிராஃபிக் குறைவாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்ஸோட டிரான்சாக்ஷன்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஃபீஷியல்ஸோட மெயின் மோட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்ஸுக்கு கீழே பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸை ஒன்றா கொண்டு வந்துடணும். இந்தியா போஸ்ட் பாரம்பரியமான மெயில் ப்ராடக்ட்ஸ் மட்டுமே ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய பெரும்பான்மையான எண்ணமாக இருந்திருக்கு. ஸோ கோர் போஸ்டல் ஆப்ரேஷன்ஸ் ஷுட் பி த டொமைன் ஆஃப் டிஓபி and rest of operation should be merged with IPPB for providing a more integrated, inclusive, financial and other services to customers. இப்போ நமக்கு தெரியும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கில் உங்களுக்கு எஸ்பி வித்ராயல்ஸும் இருக்குது, அதே மாதிரி இன்சூரன்ஸ் செக்டார்ஸும் இருக்குது, அதுமாதிரி மெர்ச்சன்ட் அப்ளிகேஷன்ஸும் இருக்குது. அந்த மாதிரி பல்தரப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ், ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஈவன் லோன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அதே மாதிரி வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி அவங்களோட சர்வீசஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. ஜிஏஜி இருக்குது, குரூப் ஆக்சிடென்டல் கார்டு, அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதே போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா நம்ம மெயில்ஸ் ஹேண்டில் பண்ணுறோம், இன்சூரன்ஸ் ஹேண்டில் பண்ணுறோம், அது கூடவே பிஓஎஸ்பி டிரான்சாக்ஷன்ஸ், எஸ்பி, ஆர்டி, டிடி, அந்த மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸும் நம்ம ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவங்களோட மெயின் மோட்டிவ் பார்த்திங்கன்னா ஐபிபிபி கீழே அந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் எல்லாமே கொண்டு போயிடலாம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் நம்ம பாரம்பரியமான மெயில் ப்ராடக்ட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸ்டியரிங் கமிட்டி அப்படிங்கிறது அதாவது ஃபினான்ஷியல் அண்ட் ஃபிசிக்கல் பேராமீட்டர் ஆஃப் த ப்ராஜெக்ட். அதாவது எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் அந்த ப்ராஜெக்டுக்கான மாடிஃபிகேஷன்ஸை அதோட கோர் அது மாறாமல், அதாவது சப்ஸ்டான்ஷியல் சேஞ்சஸ் எதுவும் இல்லாமல் பண்ணக்கூடிய அளவுக்கு மாற்றும் தன்மை அவங்கக்கிட்ட இருக்குது. ஸ்டியரிங் கமிட்டிங்கிறது ஒரு முக்கியமான கமிட்டி இந்த ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்டில். ஸோ டிரான்சிஷன் டிசிஷன்ஸ், அதாவது ஸ்டீரிங் கமிட்டி 1.0 அப்படிங்கிற வெர்ஷனில் இருந்து ஐபிபிபியை எதெல்லாம் டேக் ஓவர் பண்ண வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்கன்னா டேட்டா சென்டர், நெட்வொர்க், பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ். ஸோ நமக்கு தெரியும் டேட்டா சென்டர் நம்ம ரிலையன்ஸ் சப்போர்ட்டில் தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஃப்ரம் April 1, 2022 த டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி இஸ் டேக்கன் ஓவர் பை ஐபிபிபி. அதே மாதிரி நெட்வொர்க் இன்டெகிரேட்டர் நமக்கு சிஃபி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. April 1, 2022 அதையும் ஐபிபிபி டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அப்புறம் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸுமே 29/8/2022 ஐபிபிபி கண்ட்ரோலுக்கே வந்துருச்சு. இதில் ஏஎம்எல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஏஎம்எல் அப்படின்னா ஆன்டி மணி லாண்டரிங். ஆன்டி மணி லாண்டரிங்னா ஒன்றும் இல்லை, அதாவது பிளாக் மணியை ஒயிட் மணியாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கு ஒரு சிலருடைய பேங்க் அக்கௌண்ட்ஸை பயன்படுத்துவாங்க. அதை நம்ம ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதுக்கான அலர்ட்ஸ் எல்லாம் ஏஎம்எல் மூலயமா நமக்கு ஆஃபீஸ்க்கு கொடுப்பாங்க. இப்போ டிவிஷன் ஆஃபீஸ்க்கு இந்த அலர்ட்ஸ் எல்லாமே ஜென்ரேட் ஆகி வரும். டிவிஷன் ஆஃபீஸ்
எல்லா ஹெச்ஓக்கும் சப் ஆஃபீஸ்க்கும் அனுப்புவாங்க. அந்த பிஎம்ஸ் அண்ட் எஸ்பிஎம்ஸ் பார்த்திங்கன்னா அதில் கொடுக்கப்பட்ட அக்கௌண்ட்ஸ்க்கான டிரான்சாக்ஷன்ஸை செக் பண்ணுவாங்க. அதாவது ஒரு சில அக்கௌண்ட்ஸ் வந்து டார்மண்ட்டாகவே இருக்கும், சடனாக அதில் ஒரு ஃபண்டிங் நடக்கும். அந்த ஃபண்டிங் வந்து பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். அது வந்து உடனே வித்ட்ராயலாகவும் நடந்திருக்கலாம், அல்லது அந்த அக்கௌண்ட் வந்து இன்னொரு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபராகவும் நடந்திருக்கலாம். ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸு ஜென்யூன் தானா அப்படின்னு செக் பண்ணுறது அந்தந்த பிஎம்ஸ் அண்ட் எஸ்பிஎம்ஸ் உடைய ரோல். இந்த ஒர்க்கு வந்து நமக்கு இப்போ ஐபிபிபி தான் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஐபிபிபியோட மெயின் ரோல்ஸ் என்னென்னலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் நம்ம ஏற்கனவே போன ஸ்லைடில் டிஸ்கஸ் பண்ணது தான். அப்புறம் ரூரல் ஹார்ட்வேர் டிவைசஸ். ரூரல் ஹார்ட்வேர் டிவைசஸ்னால் நமக்கு தெரியும், தர்பன் டிவைசஸ். இனிஷியலாக தர்பன் 2.0 வரும்போதே எல்லா பிபிஎம்ஸ்க்கும் கொடுக்கப்பட்ட மொபைல் டிவைசஸ்ஸு ஐபிபிபியிலிருந்து தான் சப்ளை ஆச்சு. அப்புறம் ஆல்ரெடி அவங்க ஏபிபிஎம்ஸ், போஸ்ட்மேன் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சாம்சங் ஃபோன் சப்ளை பண்ணியிருந்தாங்க ஈவன் பிஃபோர் தர்பன் 2.0. ஸோ ஆரம்பத்தில் இருந்தே அந்த ரூரல் ஹார்ட்வேர் வந்து நம்ம ஐபிபிபி ட்ராக்கில் தான் கொண்டு வந்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு தேவையான ஐடி இன்ஃப்ரா எல்லாமே ஐபிபிபி தான் கொண்டு வராங்க. அதில் ஃப்ராட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இப்போ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஏஎம்எல் அலர்ட்ஸ், இந்த மாதிரி ஃப்ராட் டிடெக்ஷன், அதுக்கான அலர்ட்ஸு, அதோட ஜென்யூனிட்டி எல்லாமே செக் பண்ணுறது ஐபிபிபியோட ரோல் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஓபி ட்ராக்ஸ். டிஓபியோட ரோல்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, போஸ்டல் அண்ட் பாயிண்ட் ஆஃப் சேல். அதாவது அதிகமான போஸ்டல் டிரான்சாக்ஷன்ஸ், மெயினாக மெயில் புக்கிங்ஸ், ஸ்பீட் போஸ்ட், பார்சல் புக்கிங், இன்டர்நேஷ்னல் புக்கிங், ரீட்டைல் சர்வீசஸ், இது எல்லாமே டிஓபியோடைய முக்கியமான ரோல். அதே மாதிரி இந்த டிரான்சாக்ஷனுக்கான அக்கௌண்டிங் இன் பேக் ஆஃபீஸ் அண்ட் இட்ஸ் மேனேஜ்மெண்ட். அப்புறம் நம்ம போஸ்ட் ஆஃபீஸுக்கு தேவையான ஃபீல்டு நெட்வொர்க்கும் அதுக்கான ஹார்ட்வேர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறது டிஓபியோட பிரதான ரோல். இந்த ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட்டுக்கு கீழே நிறைய கமிட்டிஸ் அமைச்சிருந்தாங்க. ஒரு கமிட்டிக்கு ஒரு ரோல் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டீரிங் கமிட்டியோட ரோல் என்னன்னு பார்க்கலாம். ப்ராஜெக்ட் ஸ்டீரிங் கமிட்டி தான் எல்லா டிஓபி ஐடி ப்ராஜெக்ட்ஸையும் சேங்ஷன் பண்ணுவாங்க. அதோட காஸ்ட்டு, அதோட பட்ஜெட் எல்லாம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கூட பேசி ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் ரோல் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராஜெக்டினுடைய ஸ்கோப்பை மாறாத வகையில் இவங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்லைட் மாடிஃபிகேஷன்ஸில் இவங்க சஜஸ்ட் பண்ண முடியும். அப்புறம் இவங்க இந்த ப்ராஜெக்ட்ஸை மானிட்டர் பண்ணி பீரியாடிக்கலாக ரிவ்யூ பண்ணி அது அந்த டைமுக்குள்ளே முடியுதா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுவாங்க. ஸோ ப்ராஜெக்ட் ஸ்டீரிங் கமிட்டி வந்து ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அட்வைசரி குரூப். ஸோ இவங்களோட மெயின் ரோல் பார்த்தீங்கன்னா, டிஓபிக்கு தேவையான டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாத்தையும் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க இந்த குரூப் பார்த்தீங்கன்னா, the group shall be constituted by secretary post. The steering committee members can also be part of TAG. அதாவது நம்ம ப்ரீவியஸாக பார்த்த ப்ராஜெக்ட் ஸ்டீரிங் கமிட்டியில் இருக்கிற மெம்பர்ஸு இந்த டெக்னாலஜி அட்வைசரி குரூப்லையும் இருக்கலாம். இன்றைய காலகட்டங்களில் எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் டெக்னாலஜி பீப்புள் இல்லாமல் அதை கேரி அவுட் பண்ணவே முடியாது. ஸோ டெக்னாலஜிங்கிறது இன்றைக்கி தவிர்க்க முடியாத அங்கமாக மாறிட்டனால ஸோ டெக்னாலஜி குரூப்புக்கு ப்ராஜெக்ட் ஸ்டீரிங் கமிட்டி மெம்பர்ஸும் உள்ளே இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் கமிட்டி. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் கமிட்டியை சேர் பண்ணுறது செக்ரட்டரி போஸ்ட். இதில் மெம்பர் டெக்னாலஜி இருப்பாங்க, அதே மாதிரி சேர்மேன் ஆஃப் பிஎம்சி இருப்பாங்க. அது போக ஒன் ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ரம் ஃபீல்டு யூனிட்ஸ் அப்படின்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸுக்கு தான் மீன் பண்ணுறாங்க. அது சிபிஎம்ஜியாக இருக்கலாம், பிஎம்ஜியாக இருக்கலாம். அதில் டெக்னாலஜி கன்வீனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிடிஜி டெக்னாலஜி. இவங்க எல்லா டெலிவரபிள்ஸும் ஆத்தரைஸ் பண்ணுவாங்க. அதாவது டெலிவரபிள்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஏபிடி 2.0வோட ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் பார்ட்டு, அதில் வரக்கூடிய சர்வீசஸ்ஸு, இது எல்லாம் தான் நம்ம டெலிவரபிள்ஸ்னு சொல்லுவோம். டர்பன் 2.0 ஆப்பாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிற எல்லா விஷயங்களும் டெலிவரபிள்ஸ்னு மீன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் கமிட்டி தான் ஐபிபிபிக்கான பேமெண்ட்ஸும் ஃபண்ட்ஸையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. இங்கே ஃபங்க்ஷனல் டிவிஷன் ஹெட் வில் சேர் த ரெஸ்பெக்டிவ் கமிட்டி வித் கன்சர்ன்ட் ஐஎஃப்ஏ. அதாவது ஃபங்க்ஷனல் டிவிஷன் ஹெட்னா இங்கே நார்மலாக இருக்கக்கூடிய டிவிஷன் ஹெட் அல்ல. இப்போ போஸ்டல் டிவிஷன் ஹெட்னு சொல்லுவாங்களே அந்த டிவிஷன் ஹெட் அல்லங்க. இங்கே வந்து டெக்னாலஜி டிவிஷன், ஃபினான்ஷியல் டிவிஷன்,
அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ட்ராக்குக்கான டிவிஷன் தான் இங்கே ஃபங்க்ஷனல் டிவிஷன் ஹெட்னு சொல்லுவாங்க. அதில் இந்த ஃபங்க்ஷனல் டிவிஷன் ஹெட் இருப்பாங்க. அது கூட பிஎம்ஜி டிபிஎஸ் ஃப்ரம் த ஃபீல்டு, அப்புறம் ஜிஎம்சிஇபிடி இவங்கெல்லாம் மெம்பர்ஸாக இருப்பாங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் பார்ட்டுக்கு டைரக்டர் டெக்னாலஜி அல்லது ஏடிஜி டெக்னாலஜி வில் பி த மெம்பர் கன்வீனர். இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி தான் பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்ஸ், அதாவது எந்த இதெல்லாம் நமக்கு பிஸ்னஸுக்கு தேவையான ரெக்யர்மெண்ட்ஸ், ஏதாவது சாஃப்ட்வேராக இருக்கலாம், ஹார்ட்வேராக இருக்கலாம், அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது இவங்க தான் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் எஸ்ஆர்எஸ் அப்படிங்கிறது சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபினாக்கிள் சாஃப்ட்வேர், மெக்காமிக் சாஃப்ட்வேர், ஏபிடி, இது எல்லாமே நமக்கு எந்த மாதிரி ஒர்க் ஆகணும், எந்தெந்த ஃபீல்ட்ஸ் தேவைப்படுது, கஸ்டமர் ஓரியன்டாக என்னென்னலாம் நமக்கு ரெக்யர்மெண்ட் இருக்குது, நமக்கு ப்ராடக்ட் ஓரியன்டாக என்னென்ன ஃபீல்ட்ஸ் கொண்டு வரணும், என்னென்ன மெனூஸ் ஆட் பண்ணணும், அது எல்லாமே இந்த சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் தான் சொல்லியிருப்பாங்க. இந்த சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட் சொல்யூஷன்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்க சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுவாங்க. அந்த சாஃப்ட்வேரை யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங், யூஏடின்னு சொல்லுவாங்க. அதாவது கோ லைவ் போகிறதுக்கு முன்னாடி ஃபீல்டு லெவலில் இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க டெஸ்டிங்கில் இருக்கிற மாதிரியே நமக்கு லைவில் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. இந்த யூஏடி முடித்ததுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராடக்ட்டுக்கான, அதாவது அந்த சாஃப்ட்வேருக்கான ட்ரைனிங் நடக்கும். அந்த சாஃப்ட்வேர் ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறம் தான் ப்ரொடக்ஷனுக்கு அந்த சாஃப்ட்வேர் ரிலீஸ் ஆகும். ஸோ கோ லைவ் மேனேஜ்மெண்ட் ஃபார் போத் டிஓபி அண்ட் ஐபிபிபி ட்ராக்ஸ், அதாவது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டியோட அப்ரூவலுக்கு அப்புறம் தான் அந்த சாஃப்ட்வேர் அல்லது அந்த ப்ராஜெக்ட் வந்து லைவுக்கு வரும். இது டிஓபி ட்ராக்ஸுக்கும் ஐபிபி ட்ராக்ஸ் ரெண்டுக்குமே இது காமன் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் இஓஐ, எக்ஸ்பிரஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா அதோட என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஃபார்மல் டாக்குமெண்ட்டாக நம்ம டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ணும். அதில் நிறைய வெண்டர்ஸ் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை தெரிவிப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் எடுத்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ஃபார்மலாக சொல்லுவாங்க. அந்த டாக்குமெண்ட் தான் இஓஐ. அதே மாதிரி ஆர்எஃப்பிஸ், ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரொபோசல். ஆர்எஃப்பிஸ்னால் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினாக்கிளுக்கு நமக்கு இன்ஃபோசிஸ் வந்து ஆர்எஃப்பி சப்மிட் பண்ணுறாங்க. அதாவது வெண்டர்ஸ் வந்து ஒரு கோட் அனுப்புவாங்க, ஒரு எஸ்டிமேட் அனுப்புவாங்க. எந்த டேட்ஸில் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை முடிப்போம், இதுக்கு எவ்வளோ சர்வீஸ் பட்ஜெட் வருது அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் வெண்டர்ஸ் அண்ட் த குவாலிட்டி சப்மிட்டட், அவர் கமிட்டி வில் டிசைட் ஃபைனலி ஹூ இஸ் கோயிங் டு பி த வெண்டார். ஸோ நமக்கு ஃபினாக்கிள், மெக்காமிஷ் இதெல்லாம் அதை பேஸ் பண்ணி தான் அப்ரூவல் ஆச்சு. பேஸ்ட் ஆன் ஆர்எஃப்பி எஸ்எல்ஏ வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. எஸ்எல்ஏனா சர்வீஸ் லீகல் அக்ரிமெண்ட். அதாவது நமக்கு தேவையான சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஃபீல்ட்ஸு, அதோடைய ஸ்கோப்பு, அதோட குவாலிட்டி எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத ஒரு லீகல் டாக்குமெண்ட்டாக கொண்டு வருவாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எதிர்பார்த்த குவாலிட்டி லைவில் ஒர்க் ஆகலை அப்படின்னா அதுக்கான பெனால்ட்டிஸும் இம்போஸ் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் அதில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது இட் இஸ் லீகலி பைண்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனில் ஒவ்வொரு செகண்டுக்கும் வேல்யூ இருக்குது. இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நம்ம கணக்கு சொல்லணும். எதுக்காகனா அது வந்து ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் பண்ணுதா, இல்லை அதுக்கு அந்த டயத்தில் ப்ரொடக்ஷன் வெளியே வந்திருக்கா, ப்ராடக்ட் வெளியே வந்திருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போது நம்ம ஃபினான்ஷியல் சர்வீசஸில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு மினிட்டும் நமக்கு வந்து பிஸ்னஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ டவுன் டைம் ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு பிஸ்னஸ் எஃபெக்ட் ஆகும். அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக அந்த வெண்டர் வந்து குவாலிட்டியை சப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் நமக்கோட சேஃப்டிக்காகவும் சர்வீஸ் லீகல் அக்ரிமெண்ட்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஏ, மாஸ்டர் சர்வீஸ் அக்ரிமெண்ட். ஸோ இதுவுமே ஒரு ஃபார்மல் டாக்குமெண்ட் தான். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் இருக்கும். அது கூட ஃப்யூச்சரில் இவங்க பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்க்கான ஃபைனலைசேஷன் இருக்கும். அதாவது எப்படி இவங்க பேமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஆல்ரெடி இருக்கிற ப்ராஜெக்ட்ஸில் எப்படி கொடுத்துருப்பாங்களோ அதை திரும்ப திரும்ப நெகோஷியேட் பண்ணாமல் அந்த ப்ராஜெக்ட்ஸ் எப்படி சீராக கொண்டு போகலாம் அப்படிங்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் மாஸ்டர் சர்வீஸ் அக்ரிமெண்ட். ஏன்னா ஒரு வெண்டார் ஃபைனலைஸ் ஆகிருப்பாங்க, அந்த வெண்டாரே தான் திரும்ப அடுத்த ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸில் இருப்பாங்க. ஸோ நமக்கு தேவையான மாடிஃபிகேஷன்ஸை ஈஸியாக ஃபீல்டு லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக இந்த மாஸ்டர் சர்வீஸ் அக்ரிமெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி தான் என்டையர் ஓனர்னு சொல்லலாம். அதாவது எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் அவங்களோட டிசிஷன் பேஸ் பண்ணி தான்
அதோட குவாலிட்டி அமையும். ஸோ இவங்க தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆப்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபேஸ், ONM. இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட், அதாவது கரண்ட்டில் போயிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினாக்கிளாக இருக்கலாம். இப்போ சடனாக நமக்கு 2014 தான் SSA அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க. அப்போ வந்து ஃபினாக்கிளில் ரெடிமேடாக அந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இல்லை. ஸோ அதை வந்து ஒரு ரெக்குயர்மெண்ட் கொடுத்து நமக்கு சேஞ்சஸ் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்குகிற கமிட்டி வந்து இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு சொல்லலாம். அவங்க டெக்னாலஜி டிவிஷன் கூட கன்சல்டேஷன் பண்ணுவாங்க. அப்போ தான் நமக்கு எந்த மாதிரியான மாடிஃபிகேஷன்ஸ் தேவைப்படும், அதுக்கு என்னென்ன ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்லி அந்த மாடிஃபிகேஷன்ஸை எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி தான் கம்ப்ளீட் ஓனர்னு சொல்லலாம். ரோல் ஆஃப் CEPT. CEPTயோட மெயின் ரோல் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி கூட பேரலெல்லாம் செயல்படுவாங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் டெக்னாலஜி இண்டக்ஷனுங்கிறது தேவை. ஸோ டெக்னிக்கலாக ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்கு எது ஒர்க் அவுட் ஆகும், எது ஒர்க் அவுட் ஆகாது, எது நீட்ஸு, எது டோன்ஸு அப்படிங்கிறத அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி EOI, RFBs, பிட் எவாலுவேஷன், மாஸ்டர் சர்வீஸ் அக்ரிமெண்ட் இது எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி அந்த மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஃபீல்டில் ஒர்க் ஆகுதா, மானிட்டரிங் ஆஃப் டெலிவரபிள்ஸ் அண்ட் SLA, அதாவது இந்த வெண்டார் சொன்ன மாதிரியே ஃபீல்டில் அந்த சாஃப்ட்வேர் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பீரியடிக்கலாக வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் நடக்கக்கூடிய இஷ்யூஸ், பக்ஸு இதெல்லாம் அவங்க டாக்குமெண்டேஷன் பண்ணி அந்த வெண்டாருக்கு டைம் டு டைம் சென்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் நமக்கு ஃபீல்டில் கிடைக்கக்கூடிய அப்டேட்டை பேஸ் பண்ணி கஸ்டமர்ஸுக்கு ப்ராப்பராக சர்வீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஃபெசிலிட்டி DOP கிட்டேருந்து IPPB சேஞ்ச் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதில் டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி, நெட்வொர்க் இன்டகிரேட்டர், ஃபினான்ஷியல் சிஸ்டம் இன்டகிரேட்டர் இது எல்லாம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டில் இருந்து இப்போ IPPB டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸை ஃப்யூச்சரில் IPPBக்காக ஒதுக்கியிருக்காங்க. அது எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் அப்ளிகேஷன்ஸு, ஃப்ராட் அண்ட் ரிஸ்க் அப்ளிகேஷன், அதாவது நம்ம AML பேசணும் இல்லைங்களா, அந்த அப்ளிகேஷன்ஸு, அப்புறம் டேப்லெட் அண்ட் மொபைல் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஸ் அ ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் RICT டிவைசஸ், அதாவது பீரியடிக்கலாக அந்த டிவைசஸ் ஏதாவது அப்கிரேட் இருந்துச்சு அப்படின்னா அதையெல்லாம் சப்ளை பண்ணுறதும் IPPB தான் பண்ணுவாங்க. ஸோ DOP ட்ராக்ஸுக்கு தகுந்த மாதிரி மெயில் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன், அதாவது போஸ்டல் லாஜிஸ்டிக்ஸ், பேக் ஆஃபீஸ் மெயில் மேனேஜ்மெண்ட், ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், வெப்சைட், இ-காமர்ஸ் ரிலேட்டட் அப்ளிகேஷன்ஸ், ஃபிலேட்லி இது எல்லாமே DOP கண்ட்ரோலில் தான் இருக்கும். அதே மாதிரி ஃபினான்ஸ், அக்கௌண்ட், ரிப்போர்ட்டிங், அனாலிட்டிக்ஸு, அப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸ், அப்ளிகேஷன் இன்வென்ட்ரி, அப்புறம் போஸ்டல் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாமே DOP கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது 1/4/2022 இருந்து DCFன்னு சொல்லக்கூடிய டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி, நெட்வொர்க் இன்டகிரேட்டர் அதாவது சிஃபி பார்த்துட்டு இருந்த நெட்வொர்க் இன்டகிரேட்டர் அண்ட் ஃபினான்ஷியல் சிஸ்டம் இன்டகிரேட்டர் அதாவது ஃபினாக்கிள் அண்ட் மெக்காமிஸ் இது எல்லாமே IPPB கண்ட்ரோலுக்கு கீழே வந்துருச்சு. ஈவன் ATMஸுமே IPPB கண்ட்ரோலில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஆர்கிடெக்சர். சொல்யூஷன் ஆர்கிடெக்சர்னா நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஆரம்ப காலங்களில் சாஃப்ட்வேர் வந்து கொண்டு வராங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டுக்கு கம்ப்யூட்டரைசேஷன் ஆகுது, சாஃப்ட்வேர் கொண்டு வராங்க. அப்போ வந்து நம்ம மெக்தூத் மில்லேனியம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். மெக்தூத் மில்லேனியமில் பாயிண்ட் ஆஃப் சேலுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், போஸ்ட்மேன் மாடலுக்கு ஒரு சாஃப்ட்வேர், சப் அக்கௌண்ட்ஸுக்கு ஒரு சாஃப்ட்வேர், ட்ரெஷரிக்கு ஒரு சாஃப்ட்வேர், அக்கௌண்ட்ஸுக்கு ஒரு சாஃப்ட்வேர், அதே மாதிரி SOSB தனியாக இருந்துச்சு, SPCO தனியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் EMO, இ-பேமெண்ட், ஆர்நெட் அது எல்லாத்துக்கும் ஒரு கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர் தான் நம்ம ஆஃபீஸில் இருக்கிற டேட்டாவை சென்ட்ரல் சர்வருக்கு எடுத்துகிட்டு போகும். சென்ட்ரல் சர்வரில் இருந்து தான் அது டெஸ்டினேஷன் ஆஃபீஸுக்கு அந்த டேட்டாவை கொண்டு போகும். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் சாஃப்ட்வேர்ஸ் வந்து நமக்கு தேவைப்பட்டுச்சு. இப்போது அட்வான்ஸ் போஸ்டல் டெக்னாலஜி APT 2.0ல் இதை எல்லாமே நம்ம ஒருங்கிணைந்த சாஃப்ட்வேராக கொண்டு வந்தாச்சு, ஒருங்கிணைந்த ஆன்லைன் சாஃப்ட்வேராக கொண்டு வந்தாச்சு. இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா க்ளவுட் பேஸ்டு சிஸ்டம். அது வந்து எல்லாத்துக்கும் ஒரே சாஃப்ட்வேர் தான், அதாவது லாகின், சிங்கிள் லாகின்ல உங்களுக்கு யூசருக்கான ரோல்ஸை பேஸ் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் தேவையோ அதை மட்டும் எனேபிள் பண்ணிக்க முடியும். இப்போ ட்ரெஷரிக்கு வேணுங்கிற சாஃப்ட்வேர் மட்டும் அதாவது ரோல்ஸ் மட்டும் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி டெலிவரி மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான ரூல்ஸ் மட்டும் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். இதே கவுண்டர் புக்கிங் அப்படின்னா கவுண்டர் புக்கிங் சொல்யூஷனும் அப்புறம் பிக்கப் மேனேஜ்மெண்ட் அல்லது இண்டக்ஷன் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி எந்தெந்த ரூல்ஸு யாருக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம எனேபிள் பண்ணிக்கிட்டா போதும். நம்ம எல்லாமே ஒரே லாகின்ல பண்ணிக்க முடியும். நமக்கு SAP வரும்போது கூட நம்ம ஒரு சில சாஃப்ட்வேர் வந்து ஒருங்கிணைந்த சாஃப்ட்வேராக வந்துச்சு. அப்போ போஸ்ட்மேன் மேனேஜ்மெண்ட், சப் அக்கௌண்ட்ஸ், ரெசிரி எல்லாம் ஒன்றா வந்துச்சு. இருந்தாலும் புக்கிங் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் வச்சுருந்தாங்க. அப்போ கூட நம்ம சிங்க் அப்படின்னு சொல்லி 2 சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருந்தோம். டெய்லி சிங்க், ஹை சிங்க். அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஆஃப்லைனில் நமக்கு புக்கிங் ஆகிற டேட்டா சர்வருக்கு அப்டேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ APT 2.0 பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை நமக்கு கிடையாது. இதே மாதிரி தான் தர்பன் 2.0 எல்லாமே கம்ப்ளீட்லி ஆன்லைன். ஈவன் HO, SO, BO வரைக்கும் நம்ம இப்போ ஆன்லைனில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து ஒரு பெரிய டெக்னாலஜி லீப்புன்னு சொல்லலாம். அதை தான் சொல்யூஷன் ஆர்கிடெக்சர்னு இங்கே மீன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் APT 2.0. ஸோ இதில் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்கு இப்போ UPI பேஸ்டு டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ APT 2.0ல் நமக்கு UPI பேமெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் SBI பாஸ் மிஷின்ஸ் இப்போ கிட்டத்தட்ட எல்லா ஆஃபீஸ்க்குமே சப்ளை பண்ணியிருக்காங்க. அது மூலமாக நம்ம டெபிட் கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு மெயில் புக்கிங்கோடு இருக்குது. அதாவது ஸ்பீட் போஸ்ட், பார்சல் புக்கிங், இன்டர்நேஷ்னல் மெயில் புக்கிங் அண்ட் மணி ஆர்டர்ஸ் இது எல்லாமே நம்ம டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் மூலிமா பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்து நமக்கு கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன்ஸை சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஓடிபி பேஸ்ட் டெலிவரி எதுக்காக அப்படின்னா இப்போ ஒரு ஆர்டிக்கல் டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி கஸ்டமர் அவங்களோட ஓடிபி சொன்னால் மட்டும்தான் அதை அவங்களுக்கு டெலிவரி பண்ண முடியும். இது வந்து டெலிவரி பண்ணக்கூடிய போஸ்ட்மேனுக்கும் வாங்கக்கூடிய கஸ்டமர் 2 பேருக்குமே சேஃப்டி. இப்போ வந்து டெலிவரி வாங்கிட்டு வாங்கலைன்னு சொல்லக்கூடிய இஷ்யூஸ் எல்லாம் நிறைய பக்கம் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இது செட்ரைட் பண்ணும். ஸோ இட் என்ஷூர்ஸ் ப்ரைவசி ஆஃப் டெலிவரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ட்ராக்கிங் அப்படிங்கிறது APT 2.0 சாஃப்ட்வேரில் நம்ம பார்த்துருப்போம். ட்ராக் அண்ட் ட்ரேஸ் யூஸ் பண்ணும்போது 2 hours எகோ, 4 hours எகோ ஆர்டிக்கல் மூவ்மெண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரியல் டைமில் பார்த்துக்க முடியும். இதேவே நம்ம இந்தியா போஸ்ட் லாகின் யூஸ் பண்ணி அதாவது இந்தியா போஸ்ட் வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது அந்த ட்ராக்கிங் அப்படியே சிங்க் ஆகிறதில்ல. அது வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் நமக்கு APT 2.0ல் எப்படி வந்து டைம் பேஸ்டு அப்டேட் கிடைக்குதோ அதே மாதிரியான அப்டேட்டு அதுலேயும் கிடச்சிரும். ஸோ ரொம்ப அக்யூரேட்டாக ஆர்டிக்கல் மூவ்மெண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத இதனால் நம்ம பார்த்துக்க முடியும். யூனிஃபைடு கஸ்டமர் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு புதிய விஷயம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அவங்களோட இடங்களில் இருந்துக்கிட்டே வீடுகளில் இருந்துகிட்டே ஒரு ஆர்டிக்கலோ, பார்சலோ, இன்டர்நேஷ்னல் மெயில்ஸோ புக் பண்ணிக்க முடியும். இது வந்து வாக்கின் கஸ்டமருக்கும் அதே மாதிரி கான்ட்ராக்சுவல் கஸ்டமர் BPCஸில் யூஸ் பண்ணக்கூடிய வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான கஸ்டமர் லாகின் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஒர்க் பண்ணுற ஆப்ஷன் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதை வந்து செல்ஃப் புக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செல்ஃப் புக்கிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான டொமஸ்டிக் சர்வீசஸை அவங்களே புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் சர்வீசஸும் அவங்களே புக் பண்ணிக்கலாம். இப்போது இதில் பிக்கப் சர்வீசஸும் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு 500 rupees வேல்யூ உள்ள ஆர்டிக்கல் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிக்கப் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அந்த பிக்கப் யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டெலிவரிக்கு வரக்கூடிய போஸ்ட்மேன் பீட் யாரோ அந்த பர்சன் தான் அந்த ஆர்டிக்கலை அவங்க வீடுகளிலிருந்தே பிக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பல்க் கஸ்டமர்ஸ் இருக்காங்களே அவங்களும் அவங்க ஆர்டிகல்ஸை ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்க முடியும். அதில் அவங்களுக்கு புக்கிங் ஸ்லிப்பும் கிடச்சிருது. அதே மாதிரி ரெசிப்ட்ஸ் எல்லாமே கிடச்சிருது. அது போக அவங்க பேமெண்ட்ஸும் முடிச்சிடலாம். இப்போதைக்கு UPI பேமெண்ட் எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் நெட் பேங்கிங்கும் அவங்களுக்கு கொண்டு வந்துருவாங்க. இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இடங்கள்ல இருந்தே ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு டைம் நிறைய சேவ் ஆகுது. இப்போது போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அவங்க க்யூவில் நிற்க வேண்டியதில்லை. ஸோ அந்த டைம் அவங்களுக்கு சேவ் ஆகுது. ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அப்போ போஸ்ட் ஆஃபீஸில் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்கிங் கவுண்டரில் இருக்கிற ஸ்டாஃப் வந்து இண்டக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் போய் ஜஸ்ட் அந்த ஆர்டிக்கல் இன்டெக்ட் கொடுத்தா போதும். அந்த ஆர்டிக்கல் நேரடியாக டெஸ்பேட்சுக்கு போயிடும். இதில் கஸ்டமர் கொண்டு வந்திருக்கிற ஆர்டிக்கலுடைய வெயிட்டை மட்டும் அவங்க கிராஸ் செக் பண்ணால் போதும். மற்றபடி அவங்களுக்கு ரீபுக்கிங் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் எதுவுமே தேவையில்லை. இதை ABCன்னு சொல்லக்கூடிய 3 வகையான சென்டர்ஸ்லையும் எல்லா வகையான கஸ்டமர்ஸும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது.
இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா கஸ்டமர்ஸ் வந்து லாகின் கிரியேட் பண்ணாமல் ஈவன் கெஸ்ட் லாகின் யூஸ் பண்ணி கூட அவங்க புக்கிங் பண்ணிக்க முடியும். மாடர்ன் யூசர் இன்டர்ஃபேஸ், இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த யூனிஃபைடு கஸ்டமர் பிளாட்ஃபார்ம் அப்புறம் APT 2.0 சாஃப்ட்வேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி பேஸ் பண்ணி இருக்கிறனால ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுக்கும் சரி, சர்வீஸ் அவைல் பண்ணுற கஸ்டமருக்கும் சரி, இது வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நெக்ஸ்ட் GPS ஃபெசிலிட்டி. இப்போது போஸ்ட்மேனுக்கு கொடுக்கக்கூடிய டெலிவரி மொபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் GPS எனேபிள்டாக இருக்குது. அதனால் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ஆர்டிக்கலை டெலிவரி பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த லொக்கேஷனோட அந்த டெலிவரி அப்டேட் ஆகும். ஸோ நாளைக்கு வந்து ரிவ்யூ பார்க்கும்போது அவங்க அந்த ஸ்பாட்டில் பண்ணியிருக்காங்களா, ஸோ கஸ்டமர்ஸ் எல்லாமே அந்த கம்ப்ளைண்ட்ஸ் மாதிரி வரக்கூடிய விஷயங்களை டோட்டலாக எலிமினேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த GPS ஃபெசிலிட்டி இந்த APT 2.0 ஒரு பெரிய அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஜிபின். டிஜிபின் அப்படிங்கிறது டிஜிட்டல் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர். அதாவது இது ஒரு 10 டிஜிட் ஆல்ஃபா நியூமரிக் நம்பர். இதை வந்து IIT ஹைதராபாத் மற்றும் இஸ்ரோவுடைய NRSன்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் ரிமோட் சென்சிங் சென்டர், இவங்களோட காம்பினேஷனில் ஒர்க் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா இப்போ ஏற்கனவே நம்ம பின்கோட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து 6 டிஜிட் நம்பர். பின்கோட்ஸுங்கிறது ஒரு ஏரியாவை, பெரிய ஏரியாவை டிஃபைன் பண்ணும். இதே டிஜிபின் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மீட்டர் கிராஸ் 4 மீட்டருங்கிற ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் வரைக்கும் துல்லியமாக சொல்லும். ஸோ பின்கோடோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் டு 10 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். இதே 4x4 அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ஏரியா, அந்த சின்ன ஏரியா வரைக்கும் இந்த டிஜிபின் வந்து ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ டிஜிபினில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர்ஸில் 0 and 1 தவிர 2லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய டிஜிட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லெட்டர்ஸில் உங்களுக்கு AEIOU அப்படின்னு சொல்லக்கூடிய வவல்ஸை எலிமினேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கன்ஃபியூஷன் வரக்கூடிய I, L அந்த மாதிரி விஷயங்களை அவங்க அவாய்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அவங்க I தான் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லெட்டர் ஓவும் நம்பர் 0வும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தும். அது மாதிரி இருக்கக்கூடிய லெட்டர்ஸு அந்த டிஜிட்ஸையும் அவங்க அவாய்ட் பண்ணி ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்துடைய டிஜிபின் இப்படி தான் இருக்கும். இது வந்து 10 டிஜிட் ஆல்ஃபா நியூமரிக் நம்பர் ஒரு 3 பிளாக்காக கொடுத்துருக்காங்க. 4T3-8M4-F4TF. இது நமக்கு ஆரம்பத்தில் பார்க்கும்போது புதுசாக தெரியலாம், பட் இது யூஸ் பண்ண ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். இப்போ குறிப்பிட்ட ஒரு ஏரியாவுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக இது ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ டிஜிபின் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த வெப்சைட் தான் யூஸ் பண்ணணும். dac.indiapost.gov.in/mydigipin. துருவா அப்படின்னா டிஜிட்டல் ஹப் ஃபார் ரெஃபரன்ஸ் அண்ட் யூனிக் விர்ச்சுவல் அட்ரஸ். அதாவது இந்தியாவோட டிஜிட்டல் பப்ளிக் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய அட்ரஸஸ் எல்லாத்தையும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாங்க. டிஜிட்டல் அட்ரஸ் எல்லாம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி டிஜிபின்னாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஆப்ஷன் தான் நமக்கு யூஸ் பண்ணுறாங்க. டிஜிட்டல் பப்ளிக் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து மக்களுக்கு இதை வந்து பயன்பாட்டுக்கு கொடுத்தாங்க. ஸோ அவங்களோட டிஜிபின்னை அவங்க டிசைன் பண்ணிக்க முடியும், அதை வந்து ப்ராப்பராக லொக்கேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பப்ளிக் இன்வால்வ் பண்ணால தான் இதை டிஜிட்டல் பப்ளிக் இன்டர்ஃபேஸ்னு சொல்கிறாங்க. இந்தியா போஸ்ட் எப்படி தன்னோட ப்ராஜெக்ட்ஸை ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பல வகையான கமிட்டிஸ் போட்டு டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு வர்றாங்களோ அதே மாதிரி நம்மளும் எக்ஸாமுக்காக நம்மளை நாமளே மேம்படுத்திக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டாபிக் எடுக்கிறோம், அதை வந்து ப்ராப்பராக ஃபஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணுறோம். அதுக்கு கிடைக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நம்ம நோட்ஸாக எடுத்து வச்சுக்கணும். அந்த நோட்ஸை பீரியாடிக்கலாக ரிவைஸ் பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு அது ப்ராப்பராக ஞாபகம் வந்துடும். எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாமும் ஒவ்வொரு ப்ராஜெக்டாக நம்ம கொண்டு வரணும். அப்போ வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து மேம்படும். ஸோ இப்போ 8th பே கமிஷன் வேறு வரப்போகுது, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ப்ராப்பராக ஒர்க் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணும்போது நம்ம வாழ்க்கை தரம் இந்தியா போஸ்ட் கூடவே சேர்ந்து நம்மளும் வளரலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பதிவு செஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். இதில் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்ஸோட ரோல்ஸ் என்னென்ன, நம்ம டிஓபியோடைய ரோல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். அதே மாதிரி இப்போ இந்தியா போஸ்ட் மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் எதை நோக்கி போயிட்டுருக்கு, வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்டோம்.
Thanks for watching TN Postal Academy.